சவுதி அரேபியாவில் புனித பயணம் மேற்கொண்ட இந்தியர்கள் சென்ற பேருந்து விபத்திற்குள்ளாகி தீப்பிடித்ததில் 45 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்களையும் வழங்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். நம்ம சென்னையிலிருந்து இந்த விபத்து நடந்த பகுதி எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுமார் 4500 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அது ஒரு பாலைவன பூமி. இஸ்லாமியர்கள் மெக்கா போவது வழக்கம். அவர்களுடைய 5 கடமைகளில் இது ஒரு கடமை. யாருக்கு வசதி இருக்கிறதோ, யாருக்கு அந்த உடல்நிலை இருக்கிறதோ அவங்க அந்த பாலைவன பூமிக்கு போகலாம், மெக்காவுக்கு போகலாம். அங்கே மெக்காவில் அவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஏப்ரஹாம் என்ற இறை தூதர், இப்ராஹிம் என்று அழைக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். அவர் உலகத்தின் பழமையான பள்ளிவாசல் அந்த மசூதியை அங்கே கட்டியிருக்கிறார் என்று அங்கே போய் தொழுகை நடத்துவார்கள். அந்த மசூதி தான் இந்த கருப்பு கலரில் நம்ம பார்க்குறோம். இதனை காபா என்று அழைப்பார்கள். கியூப் போன்ற ஸ்ட்ரக்சர் உள்ளதால் அதற்கு பெயர் காபா. அது ஒரு மசூதி. இந்த மசூதியை சுற்றி அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். மசூதிக்குள்ளேயும் சில நேரங்களில் தொழுகை நடத்துவாங்க. இந்த தொழுகை செய்வதற்காக அங்கே செல்வது இஸ்லாமியர்களின் வழக்கமாக ஹஜ் அப்படின்னு சொல்கிறது வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட 5 நாட்கள். இது ஹஜ் காலகட்டம் இல்லை. இந்த ஆண்டுக்கான ஹஜ் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆண்டுக்கான ஹஜ் 2026 மே மாதம் தான் வருது. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் செய்ய முடியும். ஆனால் வருடம் முழுவதும் செய்வது உம்ரா என்று அழைக்கப்படுகிறது. ஹஜ்ஜை பில்கிரிமேஜ் என்று அழைப்பார்கள், புனித பயணம். உம்ரா என்பது மினி பில்கிரிமேஜ் என்று அழைப்பார்கள். இப்போது இந்த பயணிகள் 46 பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லையா, அவங்க செல்வது உம்ரா என்கிற அந்த புனித பயணத்தை நிறைவேற்றுவதற்காக. எங்கிருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம இந்தியாவில் குறிப்பாக ஹைதராபாத்தில் ஒரு டூர் ஏஜென்சி மூலமாக போயிருக்காங்க. 54 பேர் போயிருக்காங்க. அந்த 54 பேரில் மெக்காவில் அவங்க உம்ராவெல்லாம் முடித்த பிறகு அங்கிருந்து மதினா புறப்பட்டு இருக்கிறார்கள். மெக்காக்கும் மதினாக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது சுமார் ஒரு 400 கிலோமீட்டர் என்று நாம் சொல்லலாம். இங்கே மெக்கா இருக்கிறது, இங்கே மதினா இருக்கிறது. பாருங்கள், இந்த தூரமானது சுமார் 400 கிலோமீட்டர். அவங்க அங்கே பயணம் செஞ்சுருக்காங்க. ஆனால் மதினாவை அடைவதற்கு 25 கிலோமீட்டருக்கு முன்பு அந்த நிகழ்வானது, அந்த ஆக்சிடென்ட் ஆனது அரங்கேறி இருக்கிறது. முதல்ல அந்த விபத்தின் காட்சிகளை பார்க்கலாம். மெக்கா வந்த இஸ்லாமியர்கள் மதீனா பயணிக்கும் காரணம் என்ன அப்படின்னா, மெக்காவில் ஏப்ரஹாம் என்ற இறை தூதர் கட்டிய அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அங்கே முகமது நபி பிறந்த இடம், வாழ்ந்த இடம். ஆனால் மதீனாவில் தான் முகமது நபி அவர்கள் வாழ்ந்து உயிரிழந்திருக்கிறார். அதனால் அவர் அங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். முகமது நபி அவர்கள் அங்கே வாழ்ந்த காரணத்தினால் மெக்காவிலிருந்து மதீனா போவாங்க. மதீனா போய் அங்கேயும் தொழுகை நடத்துவாங்க இஸ்லாமியர்கள். அப்படி போய் கொண்டிருக்கும் போது தான் நள்ளிரவு 1:30 மணி. அந்த நேரத்தில் எதிரில் ஒரு டேங்கர் லாரி வந்திருக்கு. ஆயில் டேங்கர் என்பார்கள். டீசல் இருக்கிறது. டீசல் நிரப்பி கொண்டு வந்து இந்த பக்கம் 46 பேர் அந்த பஸ்ஸில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டும் மோதிய காரணத்தினால் அங்கே தீப்பிடித்து எரிகிற அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடல்கள்லாம் கருகிவிட்டன. ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்ததாக சொல்லப்படுகிறது. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருந்தவர். அது ஒரு ஏசி பேருந்து, ஏசி பஸ். அங்கே அனைவரும் உடல் கருகி உயிரிழந்து விட்டார்கள். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றபோது தான் அவர்களுக்கு தெரிந்தது. அந்த 45 பேரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் அதில் போயிருக்காங்க. 3 தலைமுறையினர் அப்படியே அதே இடத்தில் மரணித்து விட்டார்கள். அவருடைய உறவினர்கள் இந்த தகவல் செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். உடல்களை அங்கிருந்து கொண்டு வருவார்களா என்று முதல்ல ஒரு கேள்வி எழுந்திருந்தது. ஆனால் குடும்பத்தார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை உடல்கள் அங்கேயே அடக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் அனுமதி கொடுத்திருக்காங்க. இதனால் அரசாங்கம் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உடல்களை அங்கேயே நல்லடக்கம் செய்வதற்காக. பெரும்பாலும் மக்கா மதினா போய் யார் உயிரிழக்கிறாங்களோ அவங்க அங்கேயே
அடக்கம் செய்யப்பட்டு விடுவார்கள். அவங்க உறவினர்களும் அதுக்கு சம்மதிப்பாங்க. இதுலேயும் அதே போல் உறவினர்கள் சம்மதித்திருக்கும் காரணத்தினால் அங்கேயே அடக்கம் செய்து விடுவார்கள் என்ற தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. எந்த உடல் யாருடையது என்று கண்டறிவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இது ஒரு தீ விபத்து. பயங்கரமான கொழுந்து விட்டு எரியும் தீ காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். உடல்கள்லாம் கருகிவிட்டன. நள்ளிரவு என்பதால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் பயணிகள்லாம். அந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. நம் இந்திய தூதரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சவுதி அரேபியாவில் ரியாதில் இருக்கிறது. துணை தூதரகம் ஜெத்தாவில் இருக்கிறது. ஜெத்தா மெக்காவுக்கு அருகே இருக்கக்கூடியது. அங்கே ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அலர்ட்டாக இருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ட்விட்டரில் எக்ஸ்தலத்தில் போனாலே அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஹெல்ப்லைன். இதையும் தாண்டி ஆந்திராவிலிருந்தும் அந்த தெலுங்கானாவிலிருந்தும் அந்த 2 மாநிலங்களிலிருந்து பயணிகள் சென்றிருப்பதாக தகவல். அதனால் தெலுங்கானா அரசும் அங்கே நடவடிக்கை எடுத்து வராங்க. ஒரு லோக்கல் எம்எல்ஏவை சவுதி அரேபியாவுக்கு அனுப்புகிறாங்க. சம்பந்தப்பட்ட அமைச்சரும் சவுதி அரசாங்கத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். அதாவது உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து தலா 2 பேர் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக அங்கே அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். இப்படியாக அரசு தரப்பிலிருந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது அதாவது அங்கு செய்தி சேகரிக்கும் அந்த பத்திரிகையாளர்கள் அந்த ட்ராஜடி நடந்த இடத்தில் உள்ள நபர்கள் பத்திரிகையாளர்களிடம் என்னென்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, ஏசி பஸ் என்றாலே எந்த ஊராக இருந்தாலும் தீப்பிடிக்கிறது, அது எந்த நாடாக இருந்தாலும் தீப்பிடிக்கிறது, அது பொதுமக்கள் உடல் கருகி உயிரிழக்கும் சோகம் தொடர்கதையாக இருக்கிறது. சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி இருக்கிறது? ஒரு பஸ்ஸில் ஒரு விபத்து நடந்தால் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் எத்தனை இருக்கிறது? இதில் பயணிக்கும் பயணிகள் அதை பற்றி முன்கூட்டியே தகவல் சொல்லி அதில் ஏற்றப்படுகிறார்களா? பிரைவேட் டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸை கண்காணிப்பது யார் அவங்க அந்த தகவலை அந்த பயணிகளுக்கு கரெக்டாக சொல்கிறாங்களா? விபத்து நேராமல் இருக்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறார்கள்? ஒருவேளை விபத்து நடந்தால் எப்படி உடனடியாக தப்பிப்பது? பஸ்ஸிலிருந்து குதித்து எத்தனை எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் இருக்கிறது, அது எங்கெல்லாம் இருக்கிறது, அந்த கதவுகளை உடைப்பது, அந்த ஜன்னல்களை உடைத்து தப்பிப்பது எப்படி? இப்படிலாம் கரெக்டாக, அதாவது புனித பயணம் வருபவர்களுக்கு இந்த தகவல்லாம் சொல்லப்படுகிறதா என்பதை சவுதி அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும். அந்த ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்க பத்திரிகையாளர்களும் தகவல் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றன.